ஹலோ ஒட்டாக்கோ ஃபேம். ரீசெண்டாக நம்ம ஏஓடி ஆர் அட்டாக் ஆன் டைட்டன் அனிமேக்கு தமிழ் டப்பிங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ப்ரைம் வீடியோவில். எல்லாருக்கும் வசதியாக கிரன்ச்சி ரோல்லையோ இல்லை சோனியிலையோ ரிலீஸ் பண்ணுவோன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணி தொலைஞ்சிருக்கான். பட் எனக்கு தெரிஞ்சு கிரன்ச்சி ரோல் ஆக்சஸ் பண்ணுறதோட நிறைய பேருக்கு ப்ரைம் ஆக்சஸ் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அட்டாக் ஆன் டைட்டன் அனிமேவோடைய தமிழ் டப்பிங் ரிவ்யூ ஆஸ் வெல் அஸ் ஏஓடி அனிமே வேர்ல்டில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனிமேங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் அட்டாக் ஆன் டைட்டன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சாஃப்ட் சைனன் அனிமே, அதாவது கொஞ்சம் மெச்சூரான ஆடியன்ஸ் பார்க்குற அனிமே. ஏன் ப்ரோ அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குமான்னு எதிர்பார்க்காதீங்க. கதையே புரியணும் அப்படின்னா கொஞ்சமாச்சு மெச்சூரான மூளை இருக்கணும். ஏன்னா ஏஓடியோட ஸ்டோரிங்கிறது அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரியாக வந்துட்டு அமைஞ்சிருக்கும். 2013 இந்த ஏஓடி அனிமே வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த அனிமே பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார் நம்ம ஹஜிமே இசையாமா, ஆல்சோ நோன் அஸ் அட்டாக் ஆன் டைட்டன் ஆத்தர். பர்பல ஸ்டூடியோஸ் கை மாறினதுக்கப்புறமா கடைசியாக நம்ம விட்டு தான் இறங்கி வந்து அட்டாக் ஆன் டைட்டன் நாங்கள் பண்ணுறோன்னு இறங்கி பண்ணால். பட் ஆனால் மாங்கா டு அனிமேக்கு வரும்போது நிறைய அனிமே அடாப்டேஷன் சேஞ்சஸ் வந்துட்டு நடந்தது. பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் சின்னதாக நிறைய இடங்களை வந்துட்டு அனிமேக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. கடந்த 10 வருஷமாக ஓடி கிட்டத்தட்ட 2023 நவம்பர் கிட்ட இதோட ஃபைனல் எபிசோட ஏர் ஆச்சு. உலகத்தையே திருப்பி போட வச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வேர்ல்டு வைடாக ஏகப்பட்ட அனிமே ஃபேன்ஸ் உண்மையாலுமே உட்காந்து கதறி எழுதாங்க ஏஓடி முடிஞ்சது நினைச்சு. No words. Crying is only coming. அண்ட் அப்படிப்பட்ட ஏஓடி ஜாப்பனீஸில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, ஃப்ரெஞ்சில் இருக்குது, போர்ச்சுகீஸில் இருக்குது, தமிழில் இல்லையா அப்படியே உட்காந்துருக்கும் போது தான் அமேசான் பிரைம் ஃபைன் ஐ டூ இட் மை செல்ஃப்னு சொல்லிட்டு இப்போது அட்டாக் ஆன் டைட்டனுக்கு தமிழ் டப்பிங்கை இறக்கியிருக்கான். சரி ஓகே, எதிர்பார்த்த அளவுக்கு இந்த தமிழ் டப்பிங் இருக்கா இல்லை அது அவ்வளோதான் டைம் முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாகவே இந்த அனிமையோட தமிழ் டப்பிங்கிறது உண்மையுமே நல்லா இருக்குது. நான் ஏஓடி ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தது, அதுக்கப்புறமா ஒரு ரீவாச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும்போது இந்த ஏஓடியோட தமிழ் டப்பிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு. கேரக்டருக்குமே ஏகப்பட்ட நல்ல வாய்ஸ் ஆக்டர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நல்ல வாய்ஸஸ் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு பட்டுச்சு. அண்ட் நான் முன்னாடியே பயப்பட்டு இருந்த மாதிரி எங்கே இது ஒன் பீஸ் டப்பிங் மாதிரி ஆக்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த டப்பிங்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒன் பீஸ் டப்பிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போடும்போதே சரி பல இடங்களில் ஓவர்லே இஷ்யூஸ்லாம் இருந்தது. அண்ட் டப்பிங்காகவுமே வந்துட்டு சில பல கேரக்டர்ஸ்க்கு நல்லா டப்பிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் நான் கடைசியாக தமிழ் டப்பிங்கில் பார்த்த அனிமேவும் ஒன் பீஸ் தான். அதனால் எப்படா இருக்க போகுதுன்னு ஒரு பயத்திலேயே தான் வந்துட்டு போனேன். பட் ஏஓடியோட தமிழ் டப்பிங் உண்மையிலுமே மஜாவாக இருந்தது. மெயின் கேரக்டர்ஸான எரன், மிகாசா, எரனோட அம்மா டாக்டர் ஏகர், ஹானஸ் இவங்க கேரக்டருக்கு எல்லாமே நல்ல வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பர்சனலாக எனக்கு ஆர்மினோட வாய்ஸ் பெருசாக செட் ஆகலை. ஆர்மினோட வயசுங்கிறது இங்கிலீஷ்லேயும் சரி ஜாப்பனீஸ்லேயும் சரி அது ஒரு மாதிரி லேடி டோனோட தான் இருக்கும். அவங்களுக்கு எதுவும் புரியல, அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நாம தான் பொறுமையாக அவங்களுக்கு புரிய வச்சாகணும். நான் அப்படி தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்மினோட வாய்ஸ் ரொம்ப கட்டக்கணியன்னு இருக்குது. ஐ மீன் எரனோட அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அதர் ஒரிஜினல் லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆர்மின் வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் லோவாக தான் இருந்தது. அண்ட் மெயின் கேரக்டர் எரனோட டப்பிங் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலும் அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. நான் ஏதோ கனவுலேயே இருந்த மாதிரி எனக்கு இருக்கு. என்னதான் ஃபர்ஸ்ட் சீசனில் 2 எபிசோடுக்கு சைல்டுஹுட் எரன் வந்தாலும் வரான்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சைல்டுஹுட் எரனோட வாய்ஸை வந்துட்டு அன்லாக் பண்ணியிருக்கணுமோன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா இப்போ இருக்க வாய்ஸுங்கிறது ஏதோ ஒரு டீனேஜ் பையன் பேசுகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோடில் எரனோட வயசு கிட்டத்தட்ட 8-9 தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் பேசுகிறோட வயசு ஒரு 14-15 அந்த ரேஞ்சில் இருக்க டீனேஜரோட வயசு மாதிரி இருக்குது. ஆப்வியஸ்லி அப்கமிங் எபிசோட்ஸில் எரனோட வயசுமே 14-15 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அது கூட மேட்ச் பண்ணலான்னு வச்சுக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் அது ஒரு விஷயம் மட்டும் அடி வாங்கிருச்சு. மிகாசாவோட வாய்ஸ் ஆக்டிங் வந்துட்டு அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மொக்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருப்பாங்க. நான் இங்கே நிற்கிற வரைக்கும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் தாண்டி இந்த வேலையை நான் அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் இதை பற்றி ரொம்ப பேசியே ஆகணும். எர்வினோட வாய்ஸ் ஃபஸ்ட் எபிசோடில் ரொம்ப குறுகிய இடத்துக்கு தான் வந்துட்டு எர்வினோட வாய்ஸ் வந்துட்டு அப்பியர் ஆகும். அண்ட் அந்த இடத்துல வந்தப்பயுமே எர்வினோட வாய்ஸ் வந்துட்டு அவ்வளோ பயங்கரமாக கணீர்னு இல்லையான்னு தோணிடுச்சு. அதாவது வழக்கமாக மற்ற அனிமேல அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு கேரக்டர் வருவா இல்லையா, அந்த கேரக்டருக்கு கொடுக்குற வாய்ஸ் ஆக்டரை கொண்டு போய் எர்வினுக்கு கொடுத்துச்சிட்டாங்கன்னு தோணுது. இந்த வாய்ஸை தான் அப்கமிங் சீசன்ஸ்லேயும் கேட்க போகிறோன்னு நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ரீகாஸ்டிங் நடக்குமாங்கிறது டவுட்டு தான். பட் ஆனால் பார்ப்போம், அப்கமிங் எபிசோட்ஸில் அவரோட வாய்ஸ் கொஞ்சம் நல்லா வரலாம். அண்ட் நான் இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ஃபஸ்ட் எபிசோட் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் ஆனால் ஹோல் அனிமே சீரிஸு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அமேசான் ப்ரைம்லேயே வந்துட்டு இது அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எப்போ எடிட்டர் தம்பி இதெல்லாம் பீப் போட்டுக்கப்பா வாத்தா வம்மால
ஏன்னா டேய் உங்களுக்குலாம் வேறு வேலை பொழப்பே இல்லையாடா? எங்க சீரியஸ்லி நம்ம ஒட்டாக்கு தான் வந்துட்டு சர்ச் பண்ணியிருக்கான் போல். அடுத்த படம் பைரசி ரிலேட்டடாக வருது இல்லையா? ஸோ அதனால் போயிட்டு அதுக்கு ரிசர்ச் பண்ணலாம் சர்ச் பண்ணியிருக்கான். பார்த்தா அத்தனை பேர் இருக்காங்க பைரசி பட்டிருக்கு. கொச்சான்னு கரப்பாம்பூச்சி கூட்டம் மாதிரி இருக்காங்க. அதுலேயும் சில பேர் ஃபேண்டம் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே எனக்கு ஒருத்தன் தெரியும். அண்ட் அவன் எப்படிப்பட்ட ஆள் அது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்கமிங் அடுத்த பார்ட் 3 படத்தில் வந்துட்டு மொத்தமாக போட்டு பிரேக் டவுன் பண்ணுவோம். அண்ட் ஒன்று சிம்பிளாக சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஃபேன் டப்பே வந்துட்டு பெட்டர்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றும். அவனுங்களாம் ஃபேக் ஐடி பசங்க, நம்பாதீங்க. ஒரிஜினல் டப்பிங்கை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு தமிழில் அனிமே கம்யூனிட்டி ரொம்ப வளரும். இப்போது மூவிஸ் ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறவங்க எப்படி வளர்ந்துருக்காங்களோ அதே மாதிரி அப்கமிங் ஜென்ரேஷனில் அனிமே வாட்சர்ஸ் நிறைய பேர் வளருவாங்க. அண்ட் அது ஒரு புதிய கம்யூனிட்டி உருவாகிறதுக்குமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், ப்ரைமில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அட்டாக் ஆன் டைட்டன் தமிழ் டப்பிங்க்கு என்னுடைய ஒரு ரேட்டிங் சொல்லணும் அப்படின்னா 3.5 out of 5. ஸோ யாரும் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் ஒட்டாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.